This video sponsored by Buymood shopping app. Buymood one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் இருக்கிறது பார்த்துக்குங்க. கடைசியா தம்பி தான். வாங்க தம்பி வாங்க, முதல்ல உட்காருங்க. யோ நம்ம முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பி உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுட்டு டியூ கட்டிவே கட்ட மாட்டியா? கோவப்படாதீங்க தம்பி. அம்மா பேங்க் தம்பி வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடி பண்ணு. இதோ 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு எதுவும் வேணாங்க. உங்க வீட்டுல உட்காந்து நான் சாப்பிடலாம் வரல. இந்த 1.5 லட்சம் ரூபாய் டியூ பாக்கி, இன்னைக்கு கட்டல எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிருக்காங்க. தம்பி ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஜன்னலை தரங்க. யோ உள்ள பொம்பளை துணி இனி மாத்த போறாங்க, என்ன போய் தரேன்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தரங்க. பாருங்க சார், இதெல்லாம் என் வேலை இல்ல. நீங்க என்ன முடிச்சு விட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும். ஜன்னலை தரங்க. டேய் உண்மையிலே முடிஞ்சிரும் போடா. பொம்பளை தூக்க மாட்டேங்குது. ஏமா ஏமா ஏமா, ஏய் உன் வைஃப் தர காப்பாத்துறா காப்பாத்துறா. ஏமா இருமா இருமா இருமா. ஏய் இராடே காப்பாத்துறா, நான் பாத்து நிக்க காப்பாத்துறா. உன்னாலதான்டா. டேய் கடன் கொடுத்தீங்கன்னா கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு காசு தான் கேக்குறீங்க. உன்னாலதான்டா. என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்க போகுது. நீ பண்ணிக்க, நீ பண்ணிக்க. நான் பண்ணிக்கிறேன். நீ தொம்படி, நீ தொம்படி. நான் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன். நீ தொம்படி. நான் பண்ணிக்கிறேன். கால உள்றடா, என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன், என்ன விட்டுறா, நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்படா தலை நிமிந்து நடப்பேன்? தலைகீழ நடந்து இல்ல, வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானத்துன்னு சொல்லிட்டு போயிடுறேன். நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் மாசம் மாசம் கட்டிக்கிடுவேன் சொல்லிடுவேன். பேங்க்ல சொல்ல மாட்டேன். கம்மனரா. ஆனா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா? என்னடா கொத்துறது குத்துறது ஒண்ணும் புரியலையே. புரியல புரியல. ஏப்பா அதிரூப சுந்தரி, வாமா வா வா. பொண்ணு வணக்கம். இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா? அதுக்கு உன்னால போன என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும். அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லன்னா பச்சை பச்சை கேப்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா, நாங்க தாலி கட்டணுமா? போட வேற ஆளை பாரு. போட போ போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிக்கும். ஏன் நான் சும்மா சாக மாட்டேன்டா. என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ. நீ தொங்குடி. இருமா இருமா காட்டுறேன். டேய் என்னடா டைமிங் கொடுக்காம டக்கு டக்குன்னு குடுக்குற? நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும். புடி கட்டு கட்டு. டேய் பெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா. ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோம்னு இப்பதான் நான் பாக்குறேன். நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா. அந்த அம்மா அவங்க சொல்லு. நீ அப்படியே 3 முடிச்சு போட்டோம். டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா. கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சும்மாவா சொன்னாங்க?